அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் பீத்தாம்பரி ஜெல் எப்படி தயார் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் போல் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நான் சிறிய அளவில் இந்த க்ளீனிங் ப்ராடக்ட்லாம் தயார் பண்ணி நான் சேல் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது இந்த வாட்டரில் கொஞ்சமாக சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது சால்ட்டை நம்ம போட்டுட்ருக்கோம். சால்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்த க்ளீனிங் ப்ராடக்ட் தொழிலுக்கும் புதுசாக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவையான நிறையா விஷயங்கள் நம்ம சேனலில் இருக்குது. ஒவ்வொரு ரா மெட்டீரியல் பற்றி என்ன பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் நிறையா வீடியோக்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன். இந்த வீடியோக்களோட லிங்க்கெல்லாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். இப்போது நம்ம சால்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணோம். இல்லாட்டி சால்ட் அப்படி கீழே தேங்கி இருந்துச்சு அப்படின்ட்டா நம்ம ப்ராடக்ட் அந்த அளவுக்கு ஒரு பலனை கொடுக்காது. அப்படிங்கிறதுனால நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக எஸ்எல்இஎஸ் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். எஸ்எல்இஎஸ் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும். நுரைவளத்துக்காகவும் அடுத்ததாக திக்னஸ்க்காகவும் இந்த எஸ்எல்இஎஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போது அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்னஸ் வர வரைக்கும் நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். அதில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளங்கள் வரும், டிட்டர்ஜென்ட் லிக்விட் தயாரிப்பில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி மெட்டீரியலில் எந்த அளவில் போடணும் அப்படிங்கிறத பற்றி நான் நிறையா வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். இப்போ இன்னும் கொஞ்சமாக எஸ்எல்இஎஸ் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்வாஷு, ஹார்பிக் மாதிரியான டாய்லெட் கிளீனரு, பாத்ரூம் கிளீனரு இதெல்லாம் கூட நம்ம தயார் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் வராது. நமக்கு ஒரு சில ப்ராப்ளங்கள் வந்தாலும் அப்பப்போ நம்ம அதை சால்வ் பண்ணிட முடியும். ஆனால் இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் மட்டும் ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். அது நீங்கள் தயாரிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளங்கள் வரும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அது நம்மளை ஒரு சங்கடப்படுத்தும், ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அதனால தான் அதை பற்றி நான் நிறையா வீடியோக்கள் போட்டிருக்கேன். அதனால் என்ன ப்ராப்ளம் வரும், அதுக்கு என்ன மாதிரி தீர்வு இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அது என்னென்ன மாதிரி ப்ராப்ளத்தை கொடுக்கும், அது எப்படிலாம் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் விலாவாரியாக வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கலாம். அடுத்ததாக நாம் இப்போ சேர்த்த போகிறது சிட்ரிக் ஆசிடு. இது ஒரு நல்ல க்ளீனிங் ஏஜென்ட்டு. மெஜர்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற அளவு மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் தவறி இன்னும் பளிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அதிகமாக இதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டா உங்கள் பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரங்கள்லாம் பளிச்சுண்டு ஆகிறதுக்கு பதிலாக கருப்பாகி போயிடும். அப்படிங்கிறதுனால இதை எச்சரிக்கையாக யூஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் அதிகமாக திக்னஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் வாட்டரை நான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் நுரை நிறையா இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் கலங்கலாக தெரியுது. இது கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது நல்லா டிரான்ஸ்பரண்ட் வந்துடும். நுரையெல்லாம் அடங்கின பின்னாடி நல்லா டிரான்ஸ்பரண்ட் வந்துடும். அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ணலாம். நுரை அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நான் கலரை சேர்த்துக்கிறேன். கலர் வாட்டர் சொலுபிள் கலர் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். ஆயில் மாறாக நீங்கள் ஆயில் சொலுபிள் கலரை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டா அது இந்த கலவையில் சரியாக மிக்ஸ் ஆகாது. இது எப்படி மிக்ஸ் ஆகும்,
வாட்டர் soluble கலர் தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் இதில் சேர்த்த போகிறது என்ன அப்படின்ட்டா, இதில் பர்ஃப்யூம் வந்து நம்ம கடைசியாக வந்து இதில் சேர்த்த போகிறோம். இந்த பெர்ஃப்யூமுமே கூட நம்ம வாட்டர் soluble பெர்ஃப்யூம் தான் வந்து நம்ம இதில் சேர்த்தணும். மாறாக நாம் ஆயில் soluble பெர்ஃப்யூம் வந்து நம்ம இதில் சேர்த்திட்டோம் அப்படின்ட்டா இந்த கலவைக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் வராது, கலங்கி போயிடும். இப்போ வந்து பித்தாம்பரி ஜெல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.